பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, இச்சையிலிருந்து மனுகுலம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தேவகுமாரன் விரும்புகிறார். உலகத்தை உண்டாக்கின இரட்சகர் விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், அக்கிரமம் நிறைவேறாது இருக்கும். மனம் திரும்புங்கள், பாவம் நிறைவேறாமல் இருக்கும். மனம் திரும்புங்கள், அசுத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கும். மனம் திரும்புங்கள், அநியாயங்கள் காணப்படாமல் இருக்கும். ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் நிறைவேறாதிருக்கும். அப்பா, குடிக்கிற நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் விரும்புகிறார். விபச்சாரம் செய்கிற நீ, வேசித்தனம் பண்ணுகிற நீ, கொலை பண்ணுகிற நீ, தீமை பொல்லாப்பு செய்கிற உன்னதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. திரும்புங்கள், பாவம், அக்கிரமம், அநியாயங்கள் நிறைவேறாதிருக்கும். ஆண்டவர் மனுகுலத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மனிதனை பார்த்து சொல்லுகிற சத்தியம், திரும்புங்கள். உங்கள் அக்கிரம சிந்தையை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் பாவ சிந்தையை விட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது பாவம் நிறைவேறாது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையா, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்கள் மனம் திரும்பாமல் பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம். பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம். பாவத்துக்கு நீங்கள் விலை கிரயம் செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வேதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் நிறைவேறாது இருக்கும். அப்போ குடி உங்க வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினால், நீங்கள் குடிக்காமல், தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல், பாவ தீமைகளுக்கு இடம் கொடாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே பாவம் நிறைவேறாமல் இருக்கும். மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் அக்கிரமங்களை விட்டு, உன் அநியாயங்களை விட்டு, உன் கௌரவத்தை விட்டு, உன் பெருமையை விட்டு, உன்னுடைய கௌரவம், அதாவது பணம், பெருமை, ஜாதி பெருமை, இதையெல்லாம் விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது அக்கிரமம் நிறைவேறாதிருக்குமா? திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், தீமையை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரம அநியாயங்களை விட்டு மனம் திரும்புங்கள். வேசித்தனங்களும், விபச்சாரங்களும், அசுத்தங்களும், கொலைகளும், கொள்ளைகளும், உங்கள் வாழ்க்கையில ஜாதி பெருமையும், மத பெருமை, இன பெருமையையும் உங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்கள். பாவம் அப்பொழுது நிறைவேறாமல் இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் நிறைவேறாது இருக்கும். ஆண்டவருடைய திரும்பவும் சொல்லுகிறார், நீங்கள் திரும்புங்கள், என் அதிலே விளங்கும், என் நீதி அதிலே விளங்கும். கடவுள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது பாவங்கள் ஒளிந்து போகிறது. கடவுள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது, அங்கே பரிசுத்தம் நிலைநாட்டப்படுகிறது, பாவங்கள் ஒளிந்து போகிறது. கர்த்தருடைய நீதி, கடவுளுடைய நீதி, கடவுளுடைய சத்தியம் ஒரு குடிகாரனிடத்திலே, ஒரு பாவியினிடத்திலே, ஒரு அக்கிரமக்காரனிடத்திலே உள்ளே நுழையும் பொழுது அந்த ஆத்மாவிலே, சரீரத்திலே, சிந்தைகளிலே, எண்ணங்களிலே தேவாதி தேவனுடைய வார்த்தை உள்ளே நுழையும் பொழுது அங்கே இருக்கிற அக்கிரம சிந்தை, அங்கே இருக்கிற பாவ சிந்தை ஒளிந்து போகிறது. அங்கே தேவன் நீதி அங்கே நிலைநாட்டப்படுகிறது, தேவனின் நீதி வெளிப்படுகிறது. நீ இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த சிந்தையில இருக்கிற, எந்த பாவத்தில் இருக்கிற, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற என்பதை உனக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். நீ சிந்தித்துப்பா, நீ எந்த பாவம் செய்கிற, யாரை ஏமாத்துற, யாரை வஞ்சிக்கிற, யாரை கொலை செய்கிற, யாரை திருடுகிற, யாரை பொய் பேசுகிற, என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிற என்பதை உனக்கு நன்றாக தெரியும். மனம் திரும்புங்கள், திரும்புங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள், தேவாதி தேவனுடைய நீதி பக்கமாய் திரும்புங்கள், கடவுளுடைய பக்கமாக, தெய்வத்தினுடைய பக்கமாக, உன்னதமான ஆண்டவருக்கு பக்கமாக, உன்னை படைத்து உருவாக்கினவருக்கு பக்கமாய் நீ திரும்பும் பொழுது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படுகிறது. கடவுளின் நீதி, கடவுளுடைய பரிசுத்தம் உன் சரீரத்துக்குள் வரும் பொழுது அங்கே பாவம், அக்கிரமம் ஒளிந்து போகிறது. இன்றே இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய நீதி உங்களுக்குள்ளிருந்து நிலைநாட்டப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.